அதாம எனக்கும் ஒன்றும் புரியல. பொண்ணை நம்ம கடத்தி வச்சிருக்கோம். அப்ப மாப்பிள்ளை எங்க போனாரு? ஐயோ, என்ன பேசிட்டு இருக்கீங்க? போலீஸ் ஸ்டேஷனுக்கு முன்னாடி நின்னுட்டு பொண்ணை நம்ம கடத்திருக்கோம்னு சொல்லிட்டு இருக்கீங்க. யாராவது கேட்டா என்ன ஆகும்? சரிம்மா, பொண்ணு பரவாயில்ல, மாப்பிள்ளை எங்க போயிருப்பாரு? அதாங்க எனக்கும் ஒன்றும் புரியவே இல்லை. ஒருவேளை மாப்பிள்ளைய யாராவது கடத்திருப்பாங்களோ? எனக்கும் அதான் ஒண்ணுமே புரியலம்மா. நம்ம மாப்பிள்ளைக்கு நம்ம பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு தான் இப்படி ஒரு காரியத்தை பண்ணோம். ஆனா இப்ப என்னடானா மாப்பிள்ளையும் சேர்ந்து காணாம போயிட்டாரு. ஏங்க, ஒருவேளை பொண்ணுக்கு பதிலாக மாப்பிள்ளைய கடத்திட்டீங்களாங்க? வைத்தியக்காரி மாதிரி பேசாத. அப்ப பொண்ணு இருக்கணும்ல, பொண்ணு எங்க போச்சு? என்னங்க இப்படி ஆயி போச்சு? நம்ம பொண்ணோட வாழ்க்கை இப்ப என்ன அந்த இடத்துல தொங்கிக்கிட்டு இருக்கேங்க. நம்ம ஏதாவது பண்ணி உங்க தங்கச்சி பையனுக்கு நம்ம பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சிடலான்னு பார்த்தா இப்ப வேற மாதிரி நடக்குதுங்க. நானே நம்ம மாட்டிக்கிருவோமா என்னமோன்னு பயத்துல இருக்கேன். நீ வேற புலம்பிட்டே இருக்காத தேவி. பொண்ணை யார் இங்க வர சொன்னது? நீ முழிக்கிற மொழியிலேயே நாம தான் ஏதாவது பண்ணோன்னு கண்டுபிடிச்சாலும் கண்டுபிடிச்சிருவாங்க. ஆனாலும் பாத்தீங்களா உங்க தங்கச்சி புருஷன் எப்படி பேசுறாருன்னு? இப்படியெல்லாம் உங்க மேல ஒரு சந்தேகப்படலாமா? என்ன பண்ணி தொலைக்கிறது? இந்த ஆளு நைட்டுலாம் அந்த மாதிரி தூங்காம தெரிஞ்சிருக்காரு. அது தெரியாம நான் வேற அவங்கள கூட்டிட்டு வந்துட்டேன். அதுதான் இப்ப பிரச்சனையே. என்னதான் இதா இருந்தாலும் நம்ம பொண்டாட்டியோட அண்ணனாச்சே, அப்படிலாம் விட்டு கொடுத்து பேசக்கூடாதுன்னு அந்த ஆளுக்கு தோணுதான்னு பாருங்களேன். ஆமாமா, நீ சொல்றதும் சரிதான். சொல்லுங்க சார், என்ன கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்தீங்க? சார், அது பாருங்க சார், இவர் பையனுக்கும் என் பொண்ணுக்கும் கல்யாணம் முடிவு பண்ணி வச்சிருந்தோம். இன்னைக்கு கல்யாணம் நடக்க வேண்டிய நிலைமையில இவர் பையனையும் காணோம், என் பொண்ணையும் காணோம். என்னதான் பையனையும் காணோம், பொண்ணையும் காணோமா? ஆமா சார், எங்க பையனையும் காணோம், அவங்க பொண்ணையும் காணோம். நீங்க தான் எப்படியாவது கண்டுபிடிச்சு கொடுக்கணும். எப்ப இருந்து காணாம போயிருக்காங்க? ஐ மீன், நீங்க அவங்கள கடைசியா எப்ப பாத்தீங்க? நேத்து நைட்டு தான் சார், நேத்து நைட்டு தான் என் பொண்ணு கூட எல்லாரும் பேசி இருந்துட்டு கடைசியா எல்லாரும் தூங்க போயிட்டோம். நீங்க பையனை எப்ப பாத்தீங்க? நாங்களும் கடைசியா மண்டபத்துக்கு கூட்டிட்டு வரும்போதுதான் பையனை பார்த்தோம். ஏமா, பொண்ணு கூட தானே இருந்திருப்பீங்க, அப்புறம் எப்படி பொண்ணு காணாம போயிருக்கோம்? இல்ல சார், பொண்ணு கூட நாங்க யாருமே இல்ல, அவ தனியா தான் தூங்குனா. என்னமா சொல்றீங்க? கல்யாண பொண்ணு அது எப்படி தனியா நீங்க தூங்க விட்டீங்க? இதுக்குதான் நான் படிச்சு சொன்னேன், போய் அவ கூட படுத்துக்க, ஏதாவது பிரச்சனை வந்தாலும் வந்துருன்னு சொன்னா கேட்டியா நீ? என்னங்க, நான் என்னங்க பண்ணுவேன்? அவ சொல்ல கேட்கவே மாட்டேன்ட்டா. தனியா படுத்தாதான் எனக்கு தூக்கம் வரும், என் கூட யாருமே படுக்க வேணாம்னு சொல்லிட்டா. இப்படி இருக்கும்போது நான் என்னங்க பண்ண முடியும்? என்னமா நீங்க இவ்வளவு அசால்ட்டா பதில் சொல்லிட்டு இருக்கீங்க? இப்ப பாருங்க, பொண்ணையும் காணோம், மாப்பிள்ளையும் காணோம். சார், நீங்க மாப்பிள்ளை கூட தானே இருந்திருப்பீங்க, மாப்பிள்ளை எப்படி காணாம போயிருப்பாரு? இல்ல சார், காலையில கல்யாணம் ஆக போகுதுன்ற டென்ஷன்ல நாங்க யாருமே சரியா கவனிக்கல. என்ன சார் இப்படி பதில் சொல்லிட்டு இருக்கீங்களே? யாராவது கல்யாணம் ஆக போற பொண்ணையும் கல்யாணம் ஆக போற பையனையும் இப்படி தனியா விடுவாங்களா? சார், நீங்க தான் சார் எப்படியாவது எங்க பிள்ளைங்களை கண்டுபிடிச்சு கொடுக்கணும். ஆமாமா, கவனக்குறைவா நீங்க இருந்துட்டு கடைசியில கண்டுபிடிச்சு கொடுங்கன்னு எங்கிட்ட வாங்க. சார் கோவப்படாதீங்க சார், எங்க பிள்ளைங்க எங்களுக்கு ரொம்ப முக்கியம். எங்க பிள்ளைங்களை எப்படியாவது கண்டுபிடிச்சு கொடுத்துருங்க சார். உங்களுக்கு யார் மேலேயாவது சந்தேகம் இருக்கா? எனக்கு ஒரு ஆள் மேல சந்தேகமா இருக்கு. உங்களுக்கு யார் மேல சார் சந்தேகமா இருக்கு? அவரு உங்க ரிலேட்டிவா என்ன? இல்ல சார், அவர் என்னோட ரிலேட்டிவ் கிடையாது. இதோ இங்க நிக்கிறாங்களே பையனோட அம்மா அப்பா, இவங்களோட ரிலேட்டிவ். என்ன பேசிட்டு இருக்கீங்க நீங்க? நாங்களே பொண்ணையும் கடத்தி வச்சுட்டு மாப்பிள்ளையும் கடத்துவோமா என்ன? அப்படி எங்களுக்கு அவசியமே கிடையாது. உங்களுக்கு அவசியம் கிடையாதுதான். ஒருவேளை உங்க அண்ணனுக்கு அவசியமா இருந்திருக்கலாம்ல. என்ன பேசிட்டு இருக்கீங்க நீங்க? இப்ப எதுக்காக தேவையில்லாம என் அண்ணனெல்லாம் நீங்க எடுத்துட்டு இருக்கீங்க? நீங்களே சொல்லுங்க சார், நீங்க தானே கையும் களவுமா புடிச்சிங்க. நீங்களே சொல்லுங்க, உங்களுக்கு உங்க மச்சான் மேல சந்தேகம் இருக்கா இல்லையா? இவரோட மச்சானா? இங்க பாருங்க, தேவையில்லாம அனாவசியமா என் அண்ணன் மேல பழியப்படாதீங்க. என் அண்ணனுக்கு எதுக்காக இந்த கல்யாணம் நிப்பாட்டணும்னு அவசியம் வந்துச்சு? ஏன், அவங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்குல்ல, அந்த பொண்ண உங்க பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்கணும்னு நினைச்சிருப்பாங்க. அதுக்காக கூட என் பொண்ணை இப்படி பண்ணிருக்கலாம்ல. அதுக்கு எந்த அவசியமும் கிடையாது. அவங்க என் பையன் அவங்க பொண்ணுக்கு கேட்கும் போதே நான் தெளிவா சொல்லிட்டேன், சொந்தத்துல எனக்கு பொண்ணே வேண்டான்னு. அப்படி இருக்கும்போது எதுக்காக அவங்க இப்படி எல்லாம் பண்ண போறாங்க? பாத்தீங்களா சார், இதுல இருந்தே தெரியல, இவங்க பையனை அவங்க பொண்ணுக்கு கேட்டிருக்காங்க. ஆனா என் பொண்ணு தடையா வந்துட்டா. அதனால கூட ஏதாவது என் பொண்ணா பண்ணிருக்காங்க. இந்த கல்யாணத்தை நிப்பாட்டணும்னு ஏதோ சதி வேலை பண்ணிருக்காங்க சார். நீங்க தான் எல்லாத்தையும் கண்டுபிடிக்கணும். அது மட்டும் இல்ல, என் பொண்ணு எனக்கு ரொம்ப முக்கியம். என் பொண்ணையும் நீங்க கண்டுபிடிச்சு கொடுக்கணும் சார். உங்க மச்சான கூப்பிடுங்க. அதுக்கு அவசியமே இல்ல. இதுக்கு எங்க அண்ணனுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. கொஞ்சம் பொறுமையா இரு அபி. என்னங்க நீங்களும் அவங்க கூட சேர்ந்து பேசிட்டு இருக்கீங்க? என் அண்ணன் இப்படிலாம் பண்ணிருப்பாருன்னு நீங்க நினைக்கிறீங்களா?
சந்தேகம்னு வந்துருச்சு. அது ஓ அண்ணனா இருந்தா என்ன, நீயா இருந்தா என்ன, நானா இருந்தா என்ன, கிளியர் பண்ணி தான் ஆகணும். இருங்க சார், நான் போய் கூப்பிட்டு வரேன். ஓகே சார். இதுக்குத்தான் என் பொண்ணு அப்பவே சொல்லிக்கிட்டே இருந்தா எனக்கு இந்த கல்யாணம் வேணான்னு. இந்த மனுஷன் கேட்டாரா? இப்ப பாரு என்னென்ன நடக்குதுன்னு. என் பொண்ணுக்கு என்ன ஆயிருக்குமோ தெரியல. அப்போ இவங்க பொண்ணுக்கு சம்மதம் இல்லாம தான் இந்த கல்யாணத்தை நிச்சயம் பண்ணாங்களா என்ன? என்னம்மா சொல்றீங்க? பொண்ணு கல்யாணம் வேணாம்னு சொன்னாங்களா? கேளுங்க நல்லா கேளுங்க சார். இவங்க பொண்ணுக்கு இந்த கல்யாணத்துல விருப்பமே இல்ல. ஆனாலும் எதுக்காக என் பையனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு இவங்க நினைச்சாங்க. இதுக்கு நீங்க தான் ஒரு முடிவு சொல்லணும். என்ன சார் பதில் சொல்லுங்க. அந்த அம்மா கேக்குறாங்கல்ல, விருப்பமே இல்லாத பொண்ணுக்கு எதுக்காக கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நீங்க நினைச்சீங்க? அது சார், மாப்பிள்ளையும் ரொம்ப நல்ல பையன், இவங்க குடும்பமும் ரொம்ப நல்ல குடும்பம். என் பொண்ணு நல்லா இருப்பான்ற ஒரே காரணத்துக்காக மட்டும்தான், விருப்பம் இல்லாட்டியும் என் பொண்ணை இவங்க குடும்பத்துக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு நான் நினைச்சேன். ஆனா இப்படியெல்லாம் நடக்கும்னு நான் கனவுல கூட நினைக்கல சார். என்ன சார் இப்படி பண்ணிட்டீங்க? விருப்பம் இல்லைன்னு சொல்ற பொண்ணுக்கு எதுக்காக நீங்க கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைச்சீங்க? உங்ககிட்ட இவங்க முன்னாடியே சொல்லியிருந்தா நாங்க அந்த கல்யாணத்தவே நிப்பாட்டி இருப்போம். இவங்க பண்ண தப்பாலதான் இப்ப இவங்க பொண்ணும் காணாம போயிட்டா, என் பையனும் காணாம போயிட்டா. எல்லாத்துக்கும் காரணம் நீங்க தான். எல்லா தப்பையும் நீங்க பண்ணிட்டு கடைசியில எங்களை குத்தம் சொல்றீங்க. தங்கச்சிமா, நான் என்ன பண்ணேன்? நீ பொறுமையா இருனே, உன் மேல எந்த தப்பு இல்லைன்னு எனக்கு தெரியும். இவர்தான் சார் என்னோட மச்சான். என்ன சார், உங்க மேலதான் சந்தேகமா இருக்குன்னு பொண்ணோட அப்பா சொல்றாரு, நீங்க என்ன சொல்றீங்க? ஐயோ சார், இதுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. நான் எதுவும் பண்ணல. நீங்க எதுவும் பண்ணலையா? பின்ன எதுக்காக கேட்டரிங் ஆளுங்கன்னு சொல்லி 2 பேரை உள்ள அமைச்சிங்க? என்ன சார் திருன்னு முழிக்கிறீங்க? பதில் சொல்லுங்க சார். இதுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. அவங்க கேட்டரிங் ஆளுங்கன்னு சொல்லிதான் உள்ள வந்தாங்க. அதை நம்பிதான் நானும் அனுப்புனேன். இதுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல சார். சார், எங்க அண்ணன் அப்படிலாம் பண்ண மாட்டாரு. அப்படி பண்ணணும்னு அவருக்கு எந்த அவசியமும் கிடையாது. சார், உங்களுக்கு யார் மேலேயாவது சந்தேகம் இருக்கா? ஏன் கேக்குறேன்னா, பொண்ணு வீட்டு சைடும் சரி, மாப்பிள்ளை வீட்டு சைடும் சரி, 2 பேருமே வசதியான ஆட்கள் தான். பொண்ணையும் மாப்பிள்ளையும் கடத்தி வச்சுட்டு கூட யாராவது பணம் பறிக்கணும்னு நினைச்சு கூட கடத்தி இருக்கலாம். எனக்கும் இவர் சொன்ன மாதிரி அந்த 2 பேர் மேலதான் சார் சந்தேகமா இருக்கு. சம்பந்தமே இல்லாம எதுக்காக கேட்டரிங் ஆளுங்கன்னு போய் சொல்லி உள்ள வரணும்? நீங்க அந்த 2 பேரை பாத்திருக்கீங்களா? பாத்திருக்கேன் சார். சரி, ஓகே. மண்டபத்துல வச்சுதான் பொண்ணையும் காணோம், மாப்பிள்ளையும் காணோம், அப்படித்தானே? ஆமா சார். அப்ப சரி, மண்டபத்துல வச்சு விசாரிச்சா எல்லாம் சரியா வரும். அது எப்படி சார் மண்டபத்துல வச்சு விசாரிச்சா சரியா வரும்? என்ன, மண்டபத்துல சிசிடிவி கேமரா இருக்கும்ல? சிசிடிவி கேமராவா? இத பத்தி நான் யோசிக்கவே இல்ல. அதுல தெரிஞ்சிடும் பொண்ணையும் மாப்பிளையும் யார் கடத்திருக்கான்னு. ஏம்மா சொல்லுடி. ஏம்மா, எனக்கும் கல்யாணம் ஆகி நானும் உன் மருமக மாதிரி ஆனா என்ன நீ பாத்துக்கிருவியா? பாத்துக்கிருவேனே. நான் பாத்துக்கிறாம வேற யாருடி பாத்துக்கிருவா? கிளவி, நீயா அப்படிலாம் பேசிட்டு இருக்க? ஓ மருமகளை நீ பாத்துக்கிற, அதே மாதிரி என்ன என் மாமியா தானே பாத்துக்கிறனா? நான் கேட்ட உடனே பாத்துக்கிறவான்னு சொல்ற. என்ன, உனக்குதான் மாமியாரே இல்லையேடி? என்னது, எனக்கு மாமியார் இல்லையா? ஆமாடி, உனக்கு மாமியாரே இல்லையே. அப்புறம் எப்படி உன்னை பாத்துக்கிற முடியும்? என்னம்மா நீ பைத்தியம் ஐட்டியா என்ன? எனக்கு நான் கல்யாணமே முடியல. அப்படி இருக்கும்போது எனக்கு எப்படி மாமியார் இல்லைன்னு சொல்லுவ நீ? நான் சொன்னது தாண்டி. உனக்கு மாமியார் இல்ல, உனக்கு மாமியார் அம்மா எல்லாம் நான் தான். அது எப்படிமா? ஏன்னா நம்ம போலீஸ்கார மாப்பிள்ளைக்கு தான் அம்மாவே இல்லையே. நீ யார சொல்ல வர? இதுக்கு மேல யாரடி சொல்ல போறேன்? அதான் அந்த போலீஸ்காரன் நம்ம வீட்டுக்கு வந்தானே, ஆதித்யா, அந்த பையனை தான் சொல்றேன். இங்க பாருமா, ஒரு பிச்சைக்காரனை கல்யாணம் பண்ணாலும் பண்ணுவேனே தவிர நான் அந்த ஆளை கல்யாணம் பண்ணிக்கவே மாட்டேன். ஆண்டி, அந்த பிள்ளைக்கு என்ன குறைச்ச? நல்ல வேலை பார்க்குது, கை நிறைய சம்பாதிக்குது, போலீஸ்காரன் வேற. உன்னை நல்லா பாத்துக்குருவாண்டி. ஆமா, நல்லா பாத்துக்குருவான். போவாங்கிட்டு எனக்கு அவனை சுத்தமா பிடிக்கல. அப்ப எனக்கு என்ன, உனக்கு நீ சொன்ன மாதிரி பிச்சைக்காரன் தான் மாப்பிள்ளையா வருவான்னு நினைக்கிறேன். என்னம்மா விளையாண்டுட்டு இருக்க? எனக்கு என் அப்பா பிச்சைக்காரனெல்லாம் மாப்பிள்ளையா பார்க்க மாட்டாரு. பாப்போம் உன் அப்பையும் பாக்குற மாப்பிள்ளைய கல்யாணம் பண்ணிக்கிறியா, இல்ல நான் பார்த்த மாப்பிள்ளைய கல்யாணம் பண்ணிக்கிறியா? நான் அப்பா பாக்குற மாப்பிள்ளைய தான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். அப்ப சரி, பிச்சைக்காரன் கன்ஃபார்ம். என்னம்மா சொல்ற? உன் அப்ப யார் பேச்ச கேப்பாரு? அப்பா என் பேச்ச தான் கேப்பாரு. நல்லா யோசிச்சு சொல்லு. உன் பேச்ச தான் கேப்பாரு. அப்ப யார கல்யாணம் பண்ணிக்க சொல்லுவாரு? ஐயோ, என்ன கொடுமை அது! என்னால முடியாதுமா, என்னால முடியவே முடியாது. பாருடி, நான் பாத்திருக்க மாப்பிள்ளைய தான் உங்க அப்பனுக்கும் பிடிக்கும். அதனால உங்க அப்பனும் அந்த மாப்பிள்ளைய தான் சொல்லுவாரு. அப்ப நீ என்ன சொல்லுவ? நான் பிச்சைக்காரனை கல்யாணம் பண்ணாலும் பண்ணுவேனே தவிர இந்த மாப்பிள்ளைய கல்யாணம் பண்ண மாட்டேன்னு சொல்லுவேன்.
அப்ப உனக்கு பிச்சைக்காரன் கன்ஃபார்ம். பிச்சைக்காரனை கல்யாணம் பண்ணாலும் பண்ணுவேனே தவிர ஒரு காலத்துலயும் அந்த போலீஸ்காரனை என் மனசால கூட நினைக்க மாட்டேன். பாப்போம் பாப்போம், அதையும் நான் பார்க்கத்தானடி போறேன். அபிராமி, அபிராமி. யார் அது? ஐ, பெரியம்மா. இவ எதுக்கு இப்போ இங்க வந்தா? எங்க போகுது இந்த அம்மா? பெரியம்மா வாங்க வாங்க. மாரிக்குட்டி. நல்லா இருக்கேன் பெரியம்மா, நீங்க எப்படி இருக்கீங்க? அம்மா, உங்க அம்மா நான் வந்ததை பார்த்துட்டு எங்க ஓடுறா? அதான் பெரியம்மா, எனக்கும் தெரியல. நீங்க வந்த உடனே வீட்டுக்குள்ள எந்திரிச்சு ஓடுது, என்னன்னு தெரியலையே. ஆமா, அண்ணே வரல? வந்திருக்காண்டா, வண்டியை நிறுத்திட்டு வரேன்னு சொன்னா. நான் தான் முன்னாடியே வந்துட்டேன். என்ன பெரியம்மா, உள்ளூருக்குள்ள இருக்கீங்கன்னு தான் பேரு, ஆனா ஒரு தடவை கூட வீட்டுக்கே வர மாட்டேங்கிறீங்க. என்ன நான் வந்தேன்னா என்னடி தங்கம், நீ வர வேண்டியதானே? வயசு பிள்ளை, நீ ஏன் வர மாட்டேன்ற? பெரியம்மா மேல அவ்வளவுதான் பாசம். என்ன சேச்சா, அப்படிலாம் இல்ல பெரியம்மா. சரி, இதுக்கப்புறம் அடிக்கடி வீட்டுக்கு வரணும், சரியா? சரி பெரியம்மா. இந்தா இத வச்சுக்க. ஏன் பெரியம்மா அதெல்லாம் வாங்கிட்டு வந்தீங்க? உள்ளூருக்குள்ள தானே இருக்கும், இது வாங்கிட்டு வராட்டி என்ன? ஏதோ வெளியில இருந்து சொந்தக்காரங்க வந்த மாதிரியே பலகாரம்லாம் வாங்கிட்டு வந்திருக்கீங்க. இல்லடா, இது உனக்கு மட்டும் இல்ல, உன் அன்னிக்காரின்னு ஒருத்தி வந்திருக்காளே, அவளுக்கும் தான். என்ன பெரியம்மா சொல்றீங்க? ஆமா, அவதான் மாசமா இருக்கான்னு உன் ஆத்தாக்காரி தண்டோரா போட்டுட்டு இருக்காளே, அதான் அவளையும் சேர்த்து பாத்துட்டு போலான்னு வந்தேன். ஓ, அப்ப நீங்க எங்களை பார்க்க வரல, அவ மாசமா இருக்கான்றதுக்காக அவளை பார்க்க வந்திருக்கீங்க, அப்படித்தானே? சேச்சா, அதெல்லாம் இல்ல, உங்களுக்கு அப்புறம் தான் எனக்கு அவ. ஏன் புமாரி, நான் தெரியாம தான் கேக்குறேன், ஓடி வந்தவளுக்கு உன் அம்மா எதுக்காக இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறா? அதான் பெரியம்மா, எனக்கும் தெரியல. இவ்வளவு நாள் அம்மா நல்லா தான் இருந்துச்சு, அவங்க மேல கோபமா தான் இருந்துச்சு, இவ்வளோ ஏன் பேச கூட செய்யாது. அப்படிலாம் இருந்த அம்மா இப்ப அவ திடீர்னு வாங்கி எடுத்தான்ற ஒரே காரணத்துக்காக இப்படியெல்லாம் மாறிடுச்சு. எனக்கு சுத்தமா பிடிக்கவே இல்லை பெரியம்மா. ஓஹோ, அப்படியா? இவ மாசமானதுக்கு அப்புறம் தான் அவ அம்மா அப்படி மாறிட்டா, அப்படித்தானே? ஆமா, இல்லைன்னா எப்பயும் போல வெறுப்பாத்தான் இருந்திருப்பா. பேரம்பேத்தி வரப்போகுதுன்ற சந்தோஷத்துல உன் அம்மா அவ பக்கம் சாஞ்சிட்டா. ஏண்டி, இத்தனை நாள் இருந்திருக்கு, உங்களுக்கு ஒரு நாள் கூட அடி அவளை இந்த வீட்டுல இருந்து விரட்டி விடணும்னு தோணல? இவெல்லாம் நம்ம வீட்டுக்கு ஏத்த மருமகளா? நீயே சொல்லு, இவ நம்ம வீட்டுக்கு வர்றதுக்கு என்ன தகுதி இருக்கு? கொஞ்சம் கூட அறிவு இல்லாம வீட்டுக்குள்ள விட்டு இப்ப பாரு என்ன வேலை பண்ணி வச்சிருக்கானு. என்ன பண்றது பெரியம்மா, நானும் அவளை இந்த வீட்டுல இருந்து விரட்டணும்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன், ஆனா முடியல. அப்பாவோட சப்போர்ட் இருக்கு, அண்ணாவோட சப்போர்ட்டும் அவ பக்கம்தான் இருக்கு. அது மட்டும் இல்லாம இப்போ அம்மாவோட சப்போர்ட் வேற. இப்படி இருக்கும்போது அவளை எப்படி பெரியமா இந்த வீட்டுல இருந்து வரட்ட முடியும்? எனக்கும் அவ அண்ணியா இருக்கிறது சுத்தமா பிடிக்கவே இல்லை. என்ன பண்றது, நானும் நடந்தது நடந்துருச்சேன்னு பொறுமையா போய்கிட்டு இருக்கேன். ஓஹோ, அப்படியா சங்கதி? ஆமா, இவ மட்டும் எனக்கு மருமகளா வந்திருந்தான்னு வச்சுக்க, மறுநாளே சாணியை கரைச்சி ஊத்தி ஓட ஓட வரட்டி விட்டுருப்பேன். ஆனா என்ன பண்றது, ஆத்தாக்காரியா போயிட்டா. என்ன பண்றது பெரியம்மா, அப்போதைக்கு அப்பாவோட சப்போர்ட் வேற இருந்துச்சு, அதனால எங்களால எதுவும் பண்ண முடியல. இல்லைன்னா நானும் அம்மாவும் சேர்ந்து விரட்டி விட்டுருப்போம். இல்லையே இருந்து போர் அடிக்குது, சக்தியும் இல்ல. கொஞ்ச நேரம் வெளியே போய் உட்காந்துட்டு பூ மாறிக்கிட்ட வம்பிழுத்துட்டு வருவோம். பிரியா, பிரியா, அத்தை எதுக்காக இப்படி கத்திட்டு வராங்க? பிரியா, ஏன் அத்தை, என்னாச்சு? இப்படி இழைக்கிற அளவுக்கு எதுக்கு இப்படி ஓடி வர்றீங்க? கீழே விழுந்து ஏதாவது ஆச்சுன்னா என்ன பண்றது? ஏன் அத்தை இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? அதை விட பிரியா, இப்ப நான் சொல்றதை மட்டும் கேளு. என்னாச்சு அத்தை? பாரு, நான் சொல்ற வரைக்கும் நீ இந்த ரூமை விட்டு வெளியே வரவே கூடாது. ஏன் அத்தை, சொல்றத கேப்பியா இல்லையா? நான் சொல்றத செய்யணும், செய்யு, சரியா? ஏன் எதுக்குன்னு கேட்டுட்டு இருக்காது. என்ன ஆச்சு அத்தை, எதுக்கு இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கீங்க? நான் வெளியே வந்தா என்ன ஆக போகுது? ஐயோ பிரியா, உனக்கு நான் எப்படி எடுத்து சொல்லி புரிய வைக்கிறதுன்னு தெரியல. வா, பெரிய அத்தைக்காரி வந்திருக்கா. பெரிய அத்தையா? அவங்க எதுக்காக இப்ப வந்திருக்காங்க? அவங்க வந்தா நமக்கு என்ன அத்தை? அவங்க வர்றதுக்கும் நான் வெளியே வர்றதுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? உனக்கே தெரியும் அவ எப்படிப்பட்டவனு. அவ புத்தி தெரிஞ்சு உன்னை வெளியே விடுறது நல்லதில்ல. இது மட்டும் இல்ல, அவ கண்ணுல கூட நீ பற்றாத. அத்தை பாரு பிரியா, அவ சரியான பொறாம பிடிச்சவ. அவ மட்டும் அவன் மேல கொதி போட்டா அவ்வளவுதான், என்ன நடக்கும்னு தெரியாது. அது மட்டும் இல்ல, அவ கண்ணு பட்டு உனக்கு ஏதாவது ஆச்சுன்னா என்னால தாங்க முடியாது. அதை விட உன் வயசுல இருக்க குழந்தைக்கு என்ன ஆனாலும் என்னால தாங்கிக்கவே முடியாது பிரியா. அதுக்காகத்தான் சொல்றேன், நீ கொஞ்ச நேரம் உள்ளேயே இருமா, தயவு செஞ்சு வெளியே மட்டும் வந்துடாது. அத்தை, அவங்க வந்திருக்க நேரம் நான் வெளியே வரலன்னா அவங்க என்ன தப்பா நினைச்சுக்கிற மாட்டாங்க. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் பிரியா, எதையாவது சொல்லி நான் சமாளிச்சுக்கிறேன். நீ நான் சொன்னதை மட்டும் செய்யி, தயவு செஞ்சு அவ கண்ணுல மட்டும் பற்றாத, சரியா? சரிங்க அத்தை. அத்தை சொல்றதும் சரிதான். என்னதான் அக்கா தங்கச்சியாவே இருந்தாலும் இவங்க மேல அவங்களுக்கு ஒரு பொறாமை இருந்துட்டே தான் இருக்கு. அது மட்டும் இல்ல,
அவங்க பையனை விட சக்தி சின்ன பையன் தானே, அவனுக்கே கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்ற கோவத்துல வேற இருந்தாங்கல்ல, அதனால கூட அத்தை அப்படி சொல்லிட்டு போறாங்கன்னு நினைக்கிறேன். சரி, எதுவா இருந்தா என்ன, அத்தை பேச்ச கேட்போம், அதுதான் நமக்கு நல்லது. அம்மா, இத்தனை நாள் இல்லாம திடுதிப்புன்னு எதுக்காக இவங்க இங்க வந்திருக்காங்க? ஒருவேளை நான் மாசமா இருக்கேன்னு அத்தை சொன்னதை கேட்டு வந்திருப்பாங்களோ? ஆமா ஆமா. ஆக்கா, டே சிவா, நீயே வந்திருக்கியா? ஐயோ, நான் ஒரு காஃபி தான் எடுத்துட்டு வந்திருக்கேன். அதெல்லாம் இருக்கட்டும், நான் வந்த உடனே நீ எங்க போன? ஐயா அக்கா, நீ தான் வரும்போதே அபிராமி அபிராமின்னு சத்தம் போட்டுட்டே வந்தேல, நான் பாத்துட்டேன். அதான் ஓடிய போய் காஃபி போடலான்னு போனேன். ஓ அப்படியா, காஃபி போடுறதுக்கு அவ்வளவு அவசரமா ஓடன நீ? நான் கூட என்னமோ ஏதான் நினைச்சிட்டேன். சரி, இந்த காஃபியை சிவாக்கு கொடு, நான் போய் உனக்கு எடுத்துட்டு வரேன். இல்ல சித்தி, எனக்கு அதெல்லாம் எதுவும் வேணாம், நீங்க அம்மாக்கே கொடுங்க. அக்கா, காஃபி எடுத்துக்கோ. இல்ல அபிராமி, இப்பதான் வீட்டுல காஃபி குடிச்சிட்டு வந்தேன். காஃபி எனக்கு வேண்டாம் அபிராமி, அது ஒரு மாதிரி ஏப்ப வந்துகிட்டே இருக்கு. ஓ அப்படியா, நீ இதுக்குத்தான் இப்படி ஓடனையாக்கும். நான் கூட வேற என்னமோ நினைச்சேன். ஆமாம்மா, நான் கூட பயந்துட்டேன். என்னடா அம்மா பெரியம்மாவை பார்த்தானே வீட்டுக்குள்ள ஓடுதேன்னு. காஃபி போட தாண்டி போனேன். அக்கா வருவாள்ல களைப்பா அப்படின்னு தான் போனேன். அக்கா மேல அவ்வளவு பாசம். இவள பார்த்தா என் மேல இருக்க ஆசையில எனக்கு காஃபி போட ஓடுன மாதிரி தெரியல, எனக்கு வேற மாதிரி தான் தோணுது. என்ன பண்ணிருப்பா, எதுக்காக அப்படி ஓடி இருப்பா? சத்தம் போட்டு வந்ததுதான் தப்பு. சத்தம் போடாம சைலண்டா வந்திருந்தா இவ அப்படி ஓடி இருக்க மாட்டா. என்னக்கா நீ, உனக்காக ஆசையா காஃபி போடலான்னு அவசரமா ஓடுனேன், நீ என்னடனா காஃபி வேணான்னு சொல்லிட்ட. சரி விடுமா, இருக்கட்டும். இந்தா இத வாங்கி உள்ள வை. எதுக்குக்கா இவ்வளோ? என்ன சின்ன பிள்ளையா இருக்கு இத்தனையும் சாப்பிடறதுக்கு? அதுவும் உள்ளூர்ல இருந்துகிட்டு இத்தனை வாங்கிட்டு வரணுமா என்ன? இல்லம்மா, உன் மருமக மாசமா இருக்கான்னு கேள்விப்பட்டேன். என்னாச்சு அபிராமி? இல்லக்கா, ஓ மருமக ஏன் மருமகன்னு பிரிச்சு பேசுறியே, அதான். நம்ம மருமக போதுமா? ஏன்க்கா இவ்வளவு சலிப்பா சொல்ற? பாரு அபிராமி, நம்ம பார்த்து கட்டிட்டு வந்து கூட்டிட்டு வந்தா நம்ம மருமகன்னு ஆசையா சிரிச்சுக்கிட்டே சொல்லுவேன். ஆனா அதெல்லாம் ஏன்க்கா இப்ப மனசுல வச்சிட்டு இருக்க? என்ன சித்தி, ஆளே மாறிட்டீங்க போல. மாறித்தானடா ஆகணும். நீ அவ என்ன பண்ணுவா, பேரன் பேத்தின்னு அவளுக்கும் ஆசை இருக்கத்தானே செய்யும். அப்படி இருக்கும்போது மாறத்தானே செய்வா. மூத்தவே நீ இருக்கும்போதே அவ ஒருத்தைய கூட்டிட்டு வந்துட்டா. என்ன பண்றது, இனிமே உனக்கு பொண்ணு கிடைக்கிறது கஷ்டம்தான்டா. உனக்கு இன்னும் பொண்ணே கிடைக்கல, ஆனா அங்க பாரு, அவன் பொண்டாட்டிய மாசமாவே ஆக்கிட்டான். எனக்கு முன்னாடியே தெரியும்டி நீ இப்படிலாம் பேசுவேன்னு. பொறாம பிடிச்சவ, இவளுக்கு எவ்வளவு பயத்தெரிச்சல் இருந்தா மனசுல இருக்கத அப்படியே பேசுவா. நல்ல வேலை என் மருமகளை வெளியே வராதான்னு சொல்லிட்டு வந்தேன். இவ பேசுறதெல்லாம் கேட்டா அவ மனசு எவ்வளவு கஷ்டப்படும். ஓ எண்ணத்துக்கு தாண்டி நீ இப்படி இருக்க. இதுக்கு மேல பேசி என்னத்த ஆக போகுது? நடக்கிறது நடந்து போச்சு. ஆமாக்கா, இதுக்கு மேல பேசி என்ன ஆக போகுது? நீயே சொல்லு. அவரவர் எண்ணத்துப்படி தானே எல்லாம் நடக்கும். நான் என்னமா கெட்டெண்ணம் பிடிச்சவ மாதிரியும் இவ என்னமா ஒழுங்கு மாதிரியில பேசிட்டு இருக்கா. ஆமாமா, எங்க உன் மருமகளை? அவ உடம்பு சரியில்லைக்கா, அதான் தூங்கிக்கிட்டு இருக்கா. ஓஹோ அப்படியா? என்ன சித்தி சொல்றீங்க, உடம்பு சரியில்லையா? ஆமாப்பா, மாசமா இருக்க பிள்ளை பத்தியா? ஓ ஏமா வாந்தி எடுத்து தொண்டையெல்லாம் ஒரு மாதிரி இருக்காத்த, குடலை பரட்டிக்கிட்டு வருது அப்படின்னு சொன்னா. அதான் நானும் தைலத்தை தேய்ச்சி தூங்க வச்சுட்டு வந்திருக்கேன். என்ன சித்தி, ஏதோ பச்சை பிள்ளைய தைலம் தேய்ச்சி தூங்க வச்சுட்டு வந்திருக்கேன்ற மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. இனிமே அப்படித்தானடா, இனிமே எல்லாம் அப்படித்தான். இன்னும் பாரு, உன் சித்தி என்ன கூத்து பண்ண போறான்னு பாரு. நீ என்ன குத்தி கட்டி என்னென்ன பேசினாலும் பரவாயில்லடி, ஆனா என் மருமகளை மட்டும் உன் கண்ணு முன்னாடி காட்டவே மாட்டேன். என்னமா சொல்ற? இவ்வளவு நேரம் நீ வாய முடி, உனக்கு என்ன தெரியும்? எதுக்கு அபிராமி அவட்ட கத்திட்டு இருக்க? அவ சின்ன பிள்ளை. யாரு இவளா? இவளா சின்ன பிள்ளைன்னு சொல்ற? கல்யாணம் முடியற வயசாயிருச்சு, அடுத்து இவளுக்கு தான் கல்யாணம் பண்ணணும். ஆனா இன்னும் சுடுதண்ணி கூட வைக்க தெரியாது மகாராணிக்கு. என்ன சித்தி, ஒன்னும் இல்லாம வந்தவளையே மகாராணி மாதிரி பாத்துக்கிறீங்க. பூமாரி நம்ம வீட்டு பொண்ணு, நம்ம வீட்டு இளவரசி. அவ இஷ்டத்துக்கு தானே இருப்பா. ஆமாமா, இளவரசி. வரகரசிக்கு கூட ஈடாக மாட்டா இவ. இங்க பாரு, என்ன நீ ரொம்ப இன்சல்ட் பண்ற, அப்புறம் என்ன நடக்கும்னு தெரியாது. ஆமா, இதை விட்டா வேற என்னத்த சொல்ல போற? என்ன அபிராமி சொல்ற? பூமாரிக்கு கல்யாணம் முடிச்சு வைக்க போறியா? ஐயோ, இவகிட்டயே சொல்லி தொலைஞ்ச. என் பையன் கல்யாணம் முடிச்சதுக்கே பொறாம பிடிச்சிட்டு தெரியுறா, இதுல இவளுக்குன்னு கல்யாணம் சொல்லி தொலைஞ்சிட்டேன். நீ என்னென்ன செய்ய போறாலும் தெரியல. என்ன அபிராமி, இவளுக்கு ஏன் இப்ப கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைச்சிட்டு இருக்க? அவனுக்கு கல்யாணம் முடிஞ்சிருச்சு, அவனுக்கும் ஒரு புள்ள வரப்போகுது. இதுக்கப்புறம் இவளை இப்படி வீட்டுல வச்சுட்டு இருந்தா நமக்கு நல்லதில்ல பாத்தீங்களா? சும்மாவே ஊருக்குள்ள பொண்ணு இருக்கிறதுக்கு பையன் கூட்டிட்டு வந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் இவளுக்கு நான் மாப்பிள்ளை பார்த்து கல்யாணம் முடிச்சு கொடுத்து எல்லா சீர்சனத்தையும் செய்யறதுக்கே சப்பான்னு ஆயிரும்.
அதுக்காகத்தான் சீக்கிரமா சட்டுப்பட்டு இவளுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன்னு தீர்மானமா சொல்றியே. அப்போ மாப்பிள்ளையெல்லாம் பார்த்து வச்சிட்டியா என்ன? சாச்சா அதெல்லாம் இல்லக்கா, இன்னும் மாப்பிள்ளையெல்லாம் பார்க்கல, சும்மா பேசிதான் வச்சிருக்கேன். பேசி வச்சிருக்கியா? இல்லக்கா, நானும் அவரும் சேர்ந்து இவளுக்கு கல்யாணம் முடிக்கணும்னு பேசி வச்சிருக்கோம். ஓ அதானே என்னடான்னு பார்த்தேன். சும்மாவே இவனுக்கு முன்னாடி அவனுக்கு கல்யாணம் முடிச்சு வச்சாச்சு. இப்ப என் பையன் இருக்கத்துல இவளுக்கு வேற கல்யாணம் பண்ணி வச்சா என் பையனோட நிலைமை என்ன ஆகுறது? ஊர் உலகத்துல சிரிச்சிட மாட்டாங்க மூட்டை பையன் இருக்கும்போது இளைய பிள்ளைகளுக்கு பூரா கல்யாணம் ஆயிடுச்சுன்னு. சரிம்மா, உன் மருமகளை கூப்பிடு, நான் பார்த்துட்டு போறேன். என்னக்கா நீ மறுபடியும் ஓ மருமகன்னு சொல்ற? நம்ம மருமகன்னு சொல்லுக்கா. எனக்கு வந்தா தாண்டி ஏன் மருமக? என் பையனுக்கு கல்யாணம் முடிச்சு வர்றவதான் எனக்கு மருமக. அதை விட்டுட்டு ஓடி வந்தவள எனக்கு மருமக கிடையாது. ஓ மருமக எனக்கு மருமகளா ஆக மாட்டா. சரிம்மா, அவளை கூப்பிடு. நான் தான் சொன்னேன்லக்கா, அவளுக்கு உடம்பு சரியில்லைன்னு. அவளை பார்த்துட்டு போகணுன்னு தானம்மா நான் வந்தேன். ஓ அப்படியா? ஆனா தூங்கிட்டு இருப்பாளே. தூங்கிட்டு இருந்தா என்னம்மா, எழுப்பி கூட்டிட்டு வா. அதானே உன் வீட்டு மகாராணியை எழுப்புனா குறைஞ்சு பெறுவியா என்ன? போடி அங்க. அக்கா அவ உள்ள தாப்பா போட்டு தூங்கிட்டு இருக்காக்கா, எழுப்புனாலும் எந்திக்க மாட்டா. ஓஹோ அப்படி போதா சங்கதி. இப்பத்தானே புரியுது என்ன பார்த்த உடனே எதுக்கு அவசரமா எந்திரிச்சு ஓடுனேன்னு. என்னம்மா சொல்ற? அவ நீ பேசாம இரு, உனக்கு என்ன தெரியும்? பாரு அபிராமி, இதெல்லாம் நல்லதுக்கு இல்ல. நீ பார்த்து கூப்பிட்டு வந்திருந்த மருமகளுக்கு பண்ணாலும் சரியா இருக்கும். ஆனா இவ இங்க பாருக்கா, எல்லாம் முடிஞ்சிருச்சு. இதுக்கு மேல பேசி என்ன ஆக போகுது? அவளை நான் பார்த்து கூட்டு வந்திருந்தாலும் சரி, என் புள்ள பார்த்து கூட்டு வந்திருந்தாலும் சரி, என் மகன் அவ கழுத்துல தாலி கட்டியிருக்கான். அவ இந்த வீட்டு மருமக. அவளை நான் தானே நல்லா பாத்துக்கிறேனோ? சரிம்மா சரி, உன் வீட்டு மருமகளை நீ ஏன் நல்லா பாத்துக்க. ஆனா ஒண்ணு சொல்றேன், நீ அவளா தலைக்கு மேல தூக்கி வச்சுக்கிட்டு ஆடுற. என்னைக்காவது ஒரு நாள் உன்னை ஏறி மிதிச்சுட்டு போவா, அப்ப தெரியும் இந்த அக்காவை பத்தி. நல்லா சொல்லுங்க பெரியம்மா, எப்ப பாரு மருமகன்னு மருமகளை கட்டிக்கிட்டே தான் அழுகு. விடுமா பூமாரி, பாத்துக்கலாம். சரிம்மா, நாங்க கிளம்புறோம். சரிக்கா. சரி சித்தி, நாங்க கிளம்புறோம். உங்க மருமகளையும் அவ வயித்துல வளர குழந்தையும் நல்லா பாத்துக்கங்க. எப்படி? நல்லா. ஹாய் செல்லக்குட்டீஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம அழகு வாழ தமிழ் கார்டன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க செல்லக்குட்டீஸ். அப்படியே பெல் பட்டனை ஆன்ல வச்சுக்கோங்க. அப்படின்னா நாங்க போடுற சுவாரஸ்யமான வீடியோ உடனே உங்களுக்கு வந்து சேரும். வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி.